நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆஹா, நல்ல வாசனையா இருக்கே, அதை கொஞ்சம் கொடுங்க. இது என்ன ஹரியானா? ஏய், அந்த கிஃப்ட் உனக்கு இல்லடா, என் கம்பெனியோட மேனேஜர் வீட்டில் இதை கொடுக்கணும். ஓ, எங்க போகணும்? ஃப்ரெண்டும் இருக்கு, மேனேஜரோட அப்பா அம்மா அங்கே தான் குடியிருக்காங்க, அங்கே கொண்டு போய் தான் இதை கொடுக்கணும். ஆனால் அந்த இடம் ரொம்ப தூரத்தில் இருக்கே ஹரியானா, அவ்வளோ தூரம் எப்படி போவீங்க? பைக் இருக்குல்ல. அவ்வளோ தூரம் பைக்கில் போகிறது ரொம்ப ரிஸ்க்குண்ணே. நீ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஊட்டிக்கு பைக்கில் போகிறதா கேள்விப்பட்டேன். அது சும்மா ஃப்ரெண்ட்ஸோட போவேண்ணா. சரிப்பா, நானே போயிட்டு வந்துடுறேன். ஆமா, நீ எங்க கிளம்புற? எனக்கு க்ளோஸாக இருக்க ஒரு ஆளை கல்யாணத்துக்கு நான் கூப்பிட போகிறேன். இந்த மாதிரி நேரத்துல நீ கல்யாணத்துக்கு கூப்பிட போகணுமா என்ன? அப்பாவையும் இவனையும் அனுப்பி வை. நான் எவ்வளோ கட்டாயப்படுத்தினாலும் இவங்க 2 பேரும் போக முடியாத இடத்துல தான் அவங்க இப்போ குடி இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஆளா? அது யாரு? உங்களுக்கு அவங்கள தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அவங்க பேரு பாலா. என் கல்யாணத்துக்கு முதல்ல அவளை தான் கூப்பிடணும்னு எனக்கு தோணுச்சு. நான் அவளை கல்யாணத்துக்கு கூப்பிட போறேன். சொல்ல போனா அவளை இங்க கூட்டிட்டு வந்தாலும் வருவேன். கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்கு அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லை ஹரியானா. ஒரு ஃபோன் பண்ண போதாதான். இங்க பாரு, கஷ்டமோ பிரச்சனையோ உனக்கு மட்டும்தான், அது எனக்கு கிடையாது. அண்ணா, நீ எதுக்கு பாரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்றதுக்கா போற? நீயே போய் கூப்பிட்டாலும் அவ கல்யாணத்துக்கு வரமாட்டா. அங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன்னு என்கிட்ட கண்டிஷனா சொல்லிட்டா. அவ உங்ககிட்ட தானே சொன்னா, அந்த மாதிரி தான் நீங்க பேசிருக்கீங்க. நீ வந்துதான் ஆகணும். நான் போய் கூப்பிட்டா அவ என் பேச்ச மீற மாட்டா. நீ ஒருவேளை அவளை கூப்பிட போனாலும் அவ வருவாளா என்ன? ஏன் இப்படி கேக்குறீங்க? அவங்க வேற எங்கேயோ வாடகைக்கு குடி போயிட்டாங்க. எங்க இருந்தாலும் இந்த ஊரை விட்டு ஒன்றும் போகல. அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட வேலை. பாலாவனை இங்க கூட்டிட்டு வரதுக்குள்ள ஒரு ரூமை ரெடி பண்ணி வச்சிருங்க. பிரசவத்துக்கு அப்புறம் அவளை அனுப்புனா போதும். ஐயோ அம்மா, அம்மா நீங்க எங்க போறீங்க? ஏய், அவ காணாம போன விஷயம் அவன் அங்க போயிட்டா தெரிஞ்சிரும். அதுக்கு முன்னாடியே சொல்லணும். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாமா. பாலாக்கா எங்க நமக்கு தெரியாது. இருந்தாலும் இப்ப வரைக்கும் ஏன் என்கிட்ட சொல்லலன்னு அவன் கேட்டா? எல்லாரோட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுமா. இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம், போயிட்டு வரட்டும். அது வரைக்காவது நாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல. நான் இப்போ பிரீத்தி அக்காக்கு நல்ல கம்பெனி கொடுக்குறேன். நாளைக்கு அவங்க டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. பையனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு பிரீத்தி அக்கா இப்பயே செலக்ட் பண்ணி வச்சிட்டாங்க. ஆதிர்ஷ். எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? இப்போ நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். ஒருவேளை பொண்ணு பிறந்திருந்தா பிரீத்தி அக்கா என்ன பேர் வைக்கலான்னு இருந்தாங்கன்னா பாலான்ற பேரு தான். உண்மைதான். கடவுள் மேல சத்தியமா நான் உங்களை பத்தி எதுவுமே சொல்லல. பிரீத்தி அக்கா லைஃப்ல ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க பாலான்றவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க அண்ணனுக்கும் உங்களுக்கும் இருந்த காதலை பத்தியும் உங்க 2 பேர் கல்யாணம் நின்னதை பத்தியும் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. சொல்லப்போனா ஒரு சினிமா கதை மாதிரி. இதை பிரீத்தியோட பையனுக்கு கொடுக்கணும். உன்னுடைய கிஃப்டை நீ இதை கொடுத்தா போதும். உன்னுடைய இந்த கைகள் மூலமா நான் அவளுடைய பையனை தொடலாம் இல்லையா?
வேணும். அப்படி ஒரு ஆள் இங்க குடியிருக்கிறாரு. ஓ, நான் பாலாவோட பிரதர் ஹரி. தெரியுது. பாலாவ வேணுவோ அவங்க அண்ணன் தம்பிங்களும் பூனைக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க அவகிட்ட எவ்வளவு கொடுமையா நடந்துக்கிட்டாங்கன்ற விஷயத்த நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அன்னைக்கு நான் கல்ஃபுக்கு போற அர்ஜென்ட்ல இருந்தாங்க. எல்லாம் ரெடி பண்ணி காலையில ஃப்ளைட்டுக்கு போக தயாரா இருந்தப்பதான் அந்த ஃபோன் வந்தது. அப்போ என்னால எதுவும் பண்ண முடியல. அதோட குற்ற உணர்வு இப்பவும் இருக்கு. நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கீங்க. ஒரு பைத்தியக்காரன் கூட தான் உங்க தங்கச்சி வாழறான்னு தெரிஞ்சும் கூட அவளை பாதுகாக்கவோ இல்ல உதவி பண்ணவோ நீங்க யாரும் முயற்சி பண்ணவே இல்ல. அந்த அளவுக்கு கஷ்டத்தை பாலா ஒரு நாள் அனுபவிச்சுட்டு இருந்தா. நான் அவளை பார்க்கறதுக்காக ஒரு நாள் புனே போயிருந்தேன். நான் போன நாள் தான் அவ இங்க திரும்ப வந்திருக்கா. ஒவ்வொரு விஷயங்களையும் எப்ப முடிக்கணுமோ அதுக்குள்ள நம்ம செஞ்சு முடிக்கணும். ஆனா அதை டைம்குள்ள முடிக்கலன்னா அதுக்கப்புறம் செஞ்சு ஒரு யூஸும் இல்ல. ஆஷா, நீயா? அண்ணா நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தாரு. வேணுவோட தம்பி தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறதா அம்மா எனக்கு ஃபோன் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ்னு கூட சொன்னாங்க. நான் என்ன நினைச்சேன்னா நீங்க வேற எங்கேயோ கூடியிருக்கீங்கன்னு. அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுண்ணா. இனிமே அதை பேசி என்ன பிரயோஜனம்? அம்மா, நீ நல்லா இருக்கியா? முக்கியமா சொல்லணும்னா இங்க வந்த பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. இங்க கிடைக்கிற சுகமும் சந்தோஷமும் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. இங்க இருக்கிற 2 மருமங்களோட புருஷன் இருக்காங்க பாருங்க. ஹரிய உள்ள கூட்டிட்டு போ ஆஷா. மீதி விஷயங்களை நம்ம உள்ள வந்து பேசிக்கலாம். அண்ணா நீங்க இங்க வந்தது நல்லதா போச்சு. இங்க ஏகப்பட்ட பிரச்சனை. பாலக்கா மச்சான் ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க. நான் பாலாவை பக்கம் தான் வந்தேன். அப்படியா? கல்ஃப்ல இருக்கிற மச்சானை பார்க்க நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கு வாடகை வீட்டுக்கு வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஏற்பாடு பண்ணிட்டு போனவன் தானே. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன். என் தங்கச்சிக்கு பண்ண டார்ச்சர் எல்லாம் எனக்கு தெரியும். அவ பிரெக்னெண்டா இருக்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்க உறவை நான் முறிச்சுக்காம இருக்கேன். நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா பாலாவை கூட்டிட்டு போக தான். எங்க இருந்து? இங்க இருந்து. உன் கண்ணு முன்னால அவளை நான் கூட்டிட்டு போறேன். ஆனா அதுக்கு அவ இங்க இருக்கணும்ல. அப்படின்னா பாலா எங்க? எங்க போயிட்டாங்கன்னு தெரியலண்ணா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க காலையில வந்து பார்க்கும்போது அவங்க காணாம போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவன் கூடயே ஓடி போயிட்டா போல. டேய், உனக்கு தெரியாம அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. எங்க போயிருக்கான்னு சொல்றா. சொல்லு. என் தங்கச்சி எங்க இருக்கான்னு சொல்றா. என்ன பண்ண? டேய், சொல்றா. எவன் கூடவே ஓடி போனவள என்னை ஏமாத்தி என் தலையில கட்டி வச்சது மட்டும் இல்லாம இப்ப வந்து எங்க கேள்வி கேக்குறியா? இந்த வீட்டுல அவன் நல்லபடியா வாழ்வான் தான் என் தங்கச்சி அனுப்பி வச்சோம். அவ இப்ப காணாம போயிட்டான்னு சொன்னா இது சாதாரண பிரச்சனை இல்ல. அண்ணா வேண்டாம். நீ கொஞ்சம் உள்ள வாப்பா. விடுங்கன்றல. உள்ள உட்கார்ந்து பேசலாம். விடுங்க. இதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேச வேண்டியதே இல்ல. அவ காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு? ஏன் யாரும் எங்க கிட்ட சொல்லாம விட்டீங்க? இத பாரு, இங்க இருந்து தேவையில்லாம சத்தம் போடாத. சொல்ல வேண்டியவங்க கிட்ட நாங்க சொல்லியாச்சு. நீங்க யார்கிட்ட சொன்னீங்க? வீட்ல சொன்னீங்களா? ஜெயச்சந்திரன் கிட்ட போன் பண்ணி பாலா காணாம போயிட்டான்னு சொன்னோம். அவரை தவிர நான் வேற யார்கிட்ட சொல்லணும்? அவ காணாம போனான்னு சொல்லி நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இன்னும் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நீ வேணா கூட்டிட்டு வா. என் தங்கச்சி உயிரோட இருக்காளா இல்லையா? இங்க பாரு, ஒருவேளை செத்து போயிருந்தா கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவளை கொன்னு இருப்பீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அண்ணா பாலாக்கா எங்கேயாவது தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நான் எங்கதான் அவளை போய் தேடுவேன்? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இங்க வந்து அவளை இன்வைட் பண்ணிட்டு அவளை கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது நடக்கட்டும், அப்புறம் நீங்க இங்க நிம்மதியாவே வாழ முடியாது.
அவளை தேடிதான் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் அவ வெளியவே வரமாட்டா. என்னடா சொன்ன? நாங்க அவளை தேடிக்கிட்டு இருக்கோம். முதல்ல நீ இப்ப கிளம்பு. இங்க இருக்கிற யாரும் அவளை எதுவும் பண்ணல. கடந்த 2 நாளா வேணும் இங்க இல்ல. அவன் இல்லாத நேரமா பார்த்து அவ எஸ்கேப் ஆயிட்டா. நீ ஒரு வேலை பண்ணு, உன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் தேடி பாரு. தன்னோட சொந்த வீட்டுக்கு கூட வர தயங்குறவ வேற எங்கேயும் போக மாட்டான்னு நான் கண்டிப்பா நம்புறேன். இவன் தான் அவளை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருக்கான். ஒருவேளை இவன் அவளை ஏதாவது செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பான். அப்படின்னா நீ அப்படியே சொல்லி கேஸ கொடு, வர்றத நான் பாத்துக்கிறேன். ஏய், நான் எந்த கேஸும் கொடுக்க மாட்டேன்டா. பாலாவை கண்டுபிடிக்க முடியலனா அவளை டார்ச்சர் பண்ணதுக்காக உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. ஹரியண்ணா, நீங்க எடுத்துட்டு வந்தது தவறி விழுந்துருச்சு. என் கல்யாணத்துக்கு கொடுக்க பாலாவுக்காக நான் வாங்கின சரி, அவ இப்போ உயிரோட தான் இருக்காளான்னு தெரியல. இதுக்கப்புறம் இது நீயே இதை தீ வச்சு கொளுத்திடுறா. வாங்க வாங்க. ஏன் இங்கேயே நின்னுட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, இது எங்க வீடுங்கிற ஞாபகம் வந்துருச்சு. ஏன் அப்படி நினைக்காதீங்க. அப்படி இல்ல மாப்பிள்ள, இவ பிரசவம் முடிஞ்சு வர வேண்டிய வீடு அந்த வீடு தானே. கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து இதுதானே பிரீத்தியோட வீடு. எங்களை சமாதானப்படுத்துறதுக்காக தான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கிறது தெரியுது. சொந்தக்காரங்களையும் கூட பிறந்தவங்களையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பிரீத்தியை இங்க கூட்டிட்டு வரலான்னு நாங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இனிமே சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லையே. மாமா கவலைப்படாதீங்க, நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கும்போது அந்த வீட்டுல வச்சு சும்மா சூப்பரா வச்சிடலாம். என்ன சரிதானே? இது எல்லாத்தையும் நம்ம உள்ள போய் கூட பேசலாமே. இங்க பாருங்க, குழந்தை தூக்கிட்டு உள்ள போங்க. நீங்க போங்க. இந்த வீட்டோட பெரியவங்க நீங்க தான் குழந்தை தூக்கிட்டு உள்ள போகணும். அப்படின்னா உங்க பொண்ணு கையில கொடுங்க. என்கிட்ட எல்லாம் வேணாம், நீங்க குழந்தைய வாங்குங்க. வாங்குங்கம்மா. ஓ வாங்க. என்னம்மா இது, ரூம் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிருக்கு? இது எல்லாம் கிருஷ்ணனோட வேலைதாம்மா. அம்மாவும் குழந்தையும் வரும்போது ரூமுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு இதை செஞ்சு வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு போல. நீ பாத்தியா செல்லம், உனக்காக உன் அப்பா என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காருன்னு. இனிமே இதுதான் உன்னோட ரூம். நல்ல நிம்மதியா நீங்க தூங்கலாம். அம்மா தூங்க வைங்க. படுத்துக்கிறியா? நல்லா தூங்கணும், அழக்கூடாதுன்னு. அப்படியே தூங்கணும்னு. இப்ப ஒண்ணும் இல்ல, ராத்திரி ஆனாதான் மத்தவங்களை தூங்க விடாம பண்ணுவான். என்னாச்சுமா? எனக்கு அழுகியே வர மாதிரி இருக்குமா.
பிரசவம் முடிஞ்சு 3 மாசத்துக்கு உன்னோட எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு குழந்தையையும் குளிப்பாட்டி இவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு ரொம்ப கனவு கண்டுகிட்டு இருந்தேன். எல்லாமே வீணா போச்சு. அதிகமா போனா 1 மாசம், அதுக்கப்புறம் சமேலி பிரசவிப்பல்ல, அப்போ உங்க வருத்தெல்லாம் போயிடும். அதிகமாயிடுமோங்கிறது தான் என் பயமே. நீ ரொம்ப டயர்டா இருப்பம்மா, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துறேன். என்னம்மா கிளம்புறீங்களா? அப்படியெல்லாம் உடனே போயிட முடியாது. சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போனா போதும். ஐயோ, அதுக்கு ராத்திரி ஆயிடுமே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, சாயந்தரம் கிருஷ்ணா கொண்டு போய் விடுவான். நீ தூங்குமா. சாரதா. சொந்தக்காரங்களும் நண்பர்களும் பேசின வார்த்தைகள் எல்லாம் மறந்துட்டு தான் சூரஜையும் அவன் பொண்டாட்டியும் நான் மறுபடியும் ஏத்துக்கிட்டேன். பசங்க பண்ண தப்பெல்லாம் மன்னிக்க வேண்டிய பெரிய மனசு அவங்க அப்பா அம்மாவுக்கு தானே இருக்கும். நான் அவங்க 2 பேருக்கும் எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அதுவும் சமேலியோட விஷயத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இல்ல அவ பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. பையன் செத்து போனனால வந்த பிரச்சனை தான். அதிகபட்சம் 1 மாசம் தான் இருக்கும். அதுக்குள்ள சமேலி பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துருவாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை. நாளுக்கு நாள் அவளுடைய நடவடிக்கையினால அதிகமான பிரச்சனைகள் தான் வந்துகிட்டு இருக்கு. சூரஜ் சமேலி கூட வீட்டை விட்டு வெளியில போனப்ப நான் வெளியில காட்டிக்கலனாலும் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டேன். நிம்மதியே இல்லாம போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். யாருக்காக கஷ்டப்படுறோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களோட அப்ப இருந்த ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது. அந்த சமயத்துல எனக்கு பக்கபலமா இருந்தது நீங்க மட்டும்தான். இதுக்கப்புறமும் நீங்க உங்க பொண்ணோட புருஷனை என்னைய பார்க்காதீங்க, ஒரு மகனா என்னைய பாருங்க. எந்த நிலைமையிலையும் நான் உங்க கூட இருப்பேன். எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சூரஜ் இல்லாதப்ப நான் அனுபவிச்ச மன கஷ்டத்தை விட 10 மடங்கு அதிகமா இப்ப அனுபவிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் சமேலி தான். அவளை எப்படியாவது சூரஜோட வாழ்க்கையிலிருந்து பிரிக்கணும். அவனோட வாழ்க்கை, ஃபியூச்சர் எல்லாத்தையும் அவ வீணாக்கிடுவான். அவளை எப்படியாவது பிரிச்சு விட்டுறணும். சூரஜோட குழந்தை தானே சமேலியோட வயித்துல இருக்கு. நம்ம குடும்பத்தோட அடுத்த வாரிசு. அவங்கள அடிச்சு துரத்தும் போது அந்த குழந்தை அவளோட பையன் செத்து போனதை அவன் மறந்துட்டால. இப்போ அதை சாக்கா வச்சு என்னுடைய பையனை அவ ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவனோட பொண்டாட்டிங்கிறதுக்காக அவனை விசாரிக்கிறத நான் ஏத்துக்கவே மாட்டேன். அப்படிப்பட்டவ என் வீட்டுக்கே வேண்டாம். உங்களால எந்த வகையில எனக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த வகையில உதவி பண்ணுங்க. என்கிட்ட போன் பண்ணியும் சொல்லல, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சொல்லல. கல்ஃப்ல இருந்த உன்னால என்னப்பா பண்ண முடியும்? அதனாலதான் சொல்லாம விட்டுருப்பாங்க. என் தங்கச்சி அத்தை, அவ காணாம போயிருக்கா, அத பத்தி என்கிட்ட தானே சொல்லணும். நீங்களாவது போன் பண்ணி எனக்கு சொல்லிருக்கலாம்ல. நான் என்னன்னு உனக்கு போன் பண்ணி சொல்றது? அவ யாரு கூட ஓடி போயிட்டா அப்படின்னா? ஏன் ஹரி, நீ இங்க என்ன தவிர எல்லாருக்கும் போன் பண்றல்ல? நீ இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எப்ப எனக்கு போன் பண்ண? உன் நம்பர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. மாமாக்கு தான் தெரியும்ல. தெரிஞ்சிருந்தா அவரே போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அவ காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஹரி, நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. வேணுவோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் அவ வேற எங்கேயோ போயிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம தேடி பார்ப்போம். நம்ம எங்கன்னு போய் தேடுறது எனக்கு தெரியவே இல்லை. இங்க பாருங்க, பாலாவோட ஹஸ்பண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருல, அவங்க தேடி பார்க்கட்டும். எல்லா சொந்தக்காரங்க வீட்லயும் நமக்கு தெரிஞ்சவங்க வீட்லயும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தேடுவோம். கல்யாண தேதி நிச்சயம் பண்ணியாச்சு. ஆடிட்டோரியம், கேட்டரிங் எல்லாத்தையும் புக் பண்ணி அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. கொடுக்காம இருந்திருந்தா அவளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிருப்பேன். நீ இப்ப பாலாவை நினைச்சு டென்ஷன் ஆகாத. கல்யாணத்துக்கான வேலையை பாரு. அது பாலா இதுக்கு முன்னாடி குடியிருந்த அந்த வாடகை வீட்டுல போய் நம்ம பார்த்துட்டு வரலாமா? ஹரி, அப்பா அம்மாவுக்கே பாலா எங்க இருக்காங்கிற விஷயம் தெரியாது.
நீ எதுக்காக என் வீட்டுக்கார கூப்பிடுற? இனிமே பாலா சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துலயும் என் வீட்டுக்காரு இன்வால்வ் ஆக மாட்டாரு. வேணா நீ போய் தேடு. நாளைக்கு இதே போல உங்களுக்கு பிரச்சனை வந்தா நானும் இதே மாதிரி தான் அலட்சியமா இருக்கணும், அப்படிதானே? அவளோட நிலைமையில எனக்கு வராது. அது மனோஜ் மாமாவோட நல்ல எண்ணத்துக்காக தான். எனக்கு நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான். பாலா கிட்ட நான் அதிகமா பாசத்தை காட்டுறேன். அவ இப்போ இருக்க நிலைமைக்கு நானும் ஒரு காரணம்ன்றதுனால தான். ஹரி, பாலா காணாம போனதுனால இப்ப கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னா நீ போயிட்டு வர்றதுக்கு 1 வருஷமாவது ஆயிடும். அவ்வளோ நாள் தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. வேண்டாம், யாரும் கஷ்டப்பட வேண்டாம். நிச்சயம் பண்ண முகூர்த்தத்திலே கல்யாணம் நடக்கட்டும். உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நம்ம பாலாவை எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அதை விட்டுத்தல, உன் சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. ச்சே, அப்படிலாம் இல்ல. உங்க துன்பங்களையும் இன்பங்களையும் இனிமே நானும் உங்க கூட பங்கு போட்டு அனுபவிக்கணும்ல. நம்ம இப்போ கல்யாணத்தை தள்ளி வச்சு 1 வாரத்துக்கு அப்புறம் பாலாவை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் கல்யாண தேதியை மறுபடியும் மாத்த முடியாது. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சொன்ன டேட்ல நம்ம கல்யாணத்தை பண்ணலாம். இப்போ பண்ணலன்னா அப்புறம் அது நடக்காமலே போயிடும். இதெல்லாம் அதோட அறிகுறி தான். நம்ம ரொம்ப ஆடம்பரமா பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிளாவே நம்ம கல்யாணத்தை நடத்திக்கலாம். அது போதும். அது எல்லாத்தையும் நீ பிளான் பண்ணா போதும். எனக்கு க்ளோஸா இருக்க ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டாலே ஓகே தான். ஆடம்பரமா பண்ணி பணம் செலவழிக்க வேண்டாம். எனக்கு தெரியும் நீங்க ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்கீங்கன்னு. உண்மைதான். நம்ம நாளைக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா? எங்க? வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஒரு சின்ன ட்ரிப்பு. எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இடம். தெரிஞ்ச இடமா? சவுதியில இருக்க என் கம்பெனி மேனேஜரோட வீடு. அங்க கொண்டு போய் பார்சல்ல கொடுத்துட்டு நேரா இங்க வந்துடலாம். ராத்திரிக்கு முன்னாடி நம்ம வந்துடணும். அதெல்லாம் வந்துடலாம். அப்படின்னா ட்ரிப்பும் ஓகே. ஏதாவது ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீட்ல இருந்து வந்துடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம போற ட்ரிப் சூப்பரா இருக்கும். திவ்யா, இதோ வரேன். நான் போயிட்டு வந்துடுறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.